தமிழ்நாட்டில் நடந்த அந்த 24 கஸ்டோடியல் டெத் அதில் 18 பேரை வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களை மேடையேற்றி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்காரு. விஜயனுடைய இந்த முன்னெடுப்பு, அவருடைய முதல் போராட்ட மேடை எப்படி பார்க்குறீங்க சார்? உங்களுடைய அப்சர்வேஷன் என்னவா இருக்கு? ஒட்டுமொத்த குடும்பங்களையும் அந்த 20 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு அவங்கள முதல் நாள் வந்து பணியூருக்கு வர வச்சு அவங்க கிட்ட தனித்தனியாக ஒவ்வொருவரிடம் 10 நிமிடம் செலவழித்து அவர்களிடம் பேசி அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வேன் என்ற வாக்குறுதியை கொடுத்து அதன் பின்னர் வந்து இது போன்ற விஷயங்களில் விஜய் ஈடுபட்டு நேற்று அந்த போராட்டத்தில் பேசியது இதெல்லாமே வந்து திமுகவுக்கு எதிராக தன்னை வந்து பிரதான எதிரியாக தன்னை விஜய் முன்னிறுத்தி அரசியல் செய்ய விரும்புகிறார். அதுதான் நான் புரிஞ்சுக்கிறது. என்னன்னா, திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே வல்லமை படைத்த கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும், நான் இருப்பேன் அப்படிங்கிறது தான் விஜய் திரும்ப 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 சொல்ல வர்றார். நான் ஓப்பனாக கேட்குறேன் சார், அதிமுகவினுடைய இடத்த விஜய் ரீப்ளேஸ் செய்யணும்னு நினைக்கிறாரா? நிச்சயமா. அதனால அது இப்போ நீங்கள் அது ஓப்பனாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான்.